ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமென். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆண்டவர் நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்திற்காக நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் புதுமையான காரியத்தை செய்கிறவர். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் தொழிலில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த மாதம் ஆண்டவர் ஒரு புதுமையை காண்பிக்கிற மாதமாய் மாறப்போகிறது. இதுவரையிலும் பார்த்தது அல்ல, இதுவரையில் நீங்கள் அனுபவித்தது அல்ல. இந்த மாதம் நிச்சயமாகவே கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் காணாத ஒரு புதுமையை நிச்சயமாக நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். நம்முடைய தேவன் காலைதோறும் கர்த்தர் புதுமையை கொடுக்கிறவர். வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை ஆண்டவர் பழைய மன்னாவை அல்ல, நேற்றைக்கு இருந்தது அல்ல, அவர்களுக்கு என்ன பண்ணினார் அப்படின்னா, காலையில் அவர்களுக்கு மன்னாவை கர்த்தர் டெய்லி புதுமையாய் ஆண்டவர் கொடுத்தார், புதிதாய ஆண்டவர் கொடுத்தார். வானத்திலிருந்து தினமும் காலையிலே அவர்களுக்காக மன்னா கொடுக்கப்படும். அப்ப நம்முடைய தேவன் புதுமையை விரும்புகிறவர். பழையதை வச்சுட்டே இருக்கிறது, பழையதிலேயே ஓட்டிட்டு இருக்கிறது, இல்லை அதுலேயே நம்ம டிராவல் பண்றது, அது எதையுமே ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. நம்முடைய தேவன் புதுமையை விரும்புகிற தேவன். ஒரு மனுஷனுக்கு செய்தது போல இன்னொரு மனுஷனுக்கு ஆண்டவர் செய்ததில்லை. ஒருத்தருக்கு அற்புதம் செய்தது போல இன்னொருத்தருக்கு அற்புதம் செய்யவில்லை. ஒரே வியாதி தான், ஒரே சூழ்நிலை தான். ஆனா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அற்புதம் செய்யும் போது வித்தியாசமா அற்புதம் செய்யறாரு. அதே போல சில மனிதர்களை கர்த்தர் நடத்தும் போது வித்தியாசமா ஆண்டவர் நடத்துறாரு. காரணம் ஏன் அப்படின்னா, நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் புதுமையை விரும்புகிற தெய்வமா இருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் தட்டி கொடுக்கிறார். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் செய்ய போகிறேன். நீங்க ஒரு புதிய அனுபவத்திற்குள்ள நிச்சயமா நீங்க வரணும், ஒரு புதிய உயர்வுக்குள்ள நிச்சயமா நீங்க வரணும். இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் உனக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருவேன். இந்த மாதம் அதை கர்த்தர் உறுதிப்படுத்தும் விதமாக மறுபடியும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இந்த மாதமே தோன்ற போகிறது. இந்த மாதம் முடிகிறதற்குள்ள அதை நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் என்னை புதுமையினால் கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. முழு பலத்தோட, இயேசுப்பா
இந்த வார்த்தை எங்களுக்கு நடக்க போகிறதற்காக நன்றி. என் பிள்ளைக்கு ஒரு புதுமையை கர்த்தர் காண போறதற்காக நன்றி. எங்க குடும்பத்தில் ஒரு புதுமையை கர்த்தர் எங்களை பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதோ நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது விசேஷமாக வேதத்தில் ஆண்டவர் 3 விதமான ஒரு புதுமையை ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறார். பொதுவாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாசிக்கும் போது அந்த சாம்பல் இருக்கு பாருங்க, அந்த சாம்பல் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தில் அந்த நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த லேவியர்கள் என்னப்பட்ட ஆண்டவருக்கு ஆசாரிய ஊழியம் பண்ண இந்த லேவியர்களுக்கு அநேக வேலைகள் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த தேவனுடைய ஆலயத்தில் அநேக வேலை இருந்துச்சு. அந்த வேலையில் அதில் ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் அவர்கள் அவங்க அந்த தூபம் காட்டுகிற அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த சாம்பலை கொண்டு போய் கிதரோன் என்கிற ஒரு ஆற்றுல கொட்டி அதை கிளீன் பண்ணி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா புதிய அக்கினி அவங்க தயாரிப்பாங்க. தேவ சமூகத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அந்த அக்கினி சாம்பலோட பழையதோட இருக்க மாட்டாங்க. டெய்லி அவங்களுக்கு ஒரு வேலையாகவே அதை வைத்திருந்தாங்க. அந்த சாம்பலை கொட்டி புதிய நெருப்பு அவங்க மூட்டுவாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் புதிய 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 ஆசீர்வாதங்களையும் புதிய 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 அனுபவங்களையும் நமக்கு தருவதற்கு ஆர்வமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க விருப்பப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் இந்த மாதம் ஒரு புது பிசினஸ் ஆண்டவர் உங்க கண்களில் காண பண்ண போறாரு. இந்த மாதம் ஒரு புது வருமானத்தை உங்க கண்களால நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதம் ஒரு புது பலன் உங்களை தேடி வர போகிறது. இந்த மாதம் ஒரு புது உறவை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். இந்த மாதம் ஒரு புது அற்புதத்தை உங்கள் கண்கள் காண போகிறது. இந்த மாதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு புதுமையை கொடுக்கிற ஒரு மாதம். இந்த மாதம் கர்த்தர் என்னை புதுமையாய் மாற்றுகிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நீங்க இதை அறிக்கை செய்து நீங்க ஜெபிக்கணும். ஒருவேளை உங்க மனசு உடைஞ்சு போய் இருக்கலாம். நான் எத்தனை நாள் தான் இந்த பழசையே நான் பார்ப்பேன் பாஸ்டர், நான் ரொம்ப பழசையே பார்க்கிறேன், எப்படியாவது நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு புதுமையான வாழ்க்கை எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், ஆனா இத்தனை மாதமா எனக்கு அது கிடைக்கவே இல்லை. புதுமையை நான் பார்க்கறது ரொம்ப அரிதா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க கவலையே படாதீங்க. இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதுமையை நிச்சயமாய் உங்க கண்களால கர்த்தர் காண பண்ணுவார். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள அது நடக்கும் பிரதர், நிச்சயமா அது நடக்கும் சிஸ்டர். உங்க பிள்ளைய ஆண்டவர் புதிதாய் மாற்ற போறாரு. உங்க கணவனார ஆண்டவர் புதிதாய் மாற்ற போறாரு. உங்க குடும்பத்தில் இருக்கிற எந்த நபர் பாதிப்புக்குரிய நபரோ அந்த நபரை கர்த்தர் ஒரு புதிய அனுபவத்திற்கு நேராய் சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர் புதுமையாய் மாற்ற போகிறார். ஆமென். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். நீங்கள் 92வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 92வது சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 92 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும். காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும். இப்பொழுது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 23வது வசனத்தை வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை, அவைகள் காலைதோறும் புதிதானவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம்.
ஆமென். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதிதானவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல முதலாவதாக வேதம் சொல்லுது, காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் காரியம் அதான். ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கிருபையாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த முதல் புதிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது காலைதோறும் அவருடைய கிருபை, காலைதோறும் அவருடைய கிருபை. இந்த கிருபை அப்படின்ற ஒன்று தான் புதுமையானது. தேவன் தினம் தினம் காலையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கொடுத்தது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் புதிய கிருபையை தருகிறார். இந்த கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, மரியாளை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அப்போ இந்த கிருபையினுடைய அர்த்தம், இந்த கிருபை என்கிறது என்ன அப்படின்னா, அறிவிக்கிறது. அப்படின்னா நம்முடைய காதுகளிலே கேள்விப்படுகிறது தான் இந்த கிருபை. ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்துல ஒரு புதுமையை கர்த்தர் செய்ய போறாரு. அந்த புதுமையினுடைய முதல் புதுமை என்னன்னா, அது கிருபை. அந்த கிருபையினுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்மை நோக்கி வருகிற ஒரு அறிவிப்பு, நம்மை நோக்கி வருகிற ஒரு செய்தி. வேதம் சொல்லுகிறது, மரியாளுடைய காதுகளிலே இதுக்கு முன்னாடி எத்தனையோ செய்தி அவங்க கேட்டிருக்கிறாங்க, எத்தனையோ செய்தி அவங்க காதுகளில் வந்திருக்கிறது. ஆனா அந்த செய்தி பெரிய ஆச்சரியத்தை கொடுத்ததில்லை, அந்த செய்தியை குறித்து அவங்க ரொம்ப பிரமிச்சதில்லை. ஆனா இப்பொழுது அவர்கள் மேல் ஒரு கிருபை வைக்கப்படுகிறது, அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு வருகிறது. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு சொன்னா, ஆமேன், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரு பெரிய செய்தி வருகிறது, இதுவரையிலும் கேள்விப்படாத ஒரு செய்தி வருகிறது. இந்த மாதம் ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்வேன். அந்த புதிய காரியம்னா என்னன்னா, அறிவிக்கிற, நம்ம கேள்விப்படுகிற ஒரு செய்தியை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கிருபையாய் கட்டளையிட போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய காதுகளிலையும் என் காதுகளிலையும் இதுவரையிலும் கேள்விப்பட்டிராத ஒரு செய்தியை இந்த மாதம் ஆண்டவர் கேட்க பண்ண போகிறார். இதுவரையிலும் உங்க காதுகளில் துக்க செய்தியை கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்க நோ அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்டிருக்கலாம், அது நடக்கல அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்டிருக்கலாம், நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற செய்தியை கேள்விப்படலாம். ஆனா இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த மரியாளுக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. அது இதுவரையிலும் கேட்டிராத ஒரு செய்தி, அந்த ஊர்ல இருக்கிற யாரும் கேட்டிராத செய்தி, யாருமே கேட்காத ஒரு செய்தியை, ஒரு புதுமையான ஒரு செய்தியை, ஒரு ஆச்சரியமான செய்தியை மரியாளுடைய காதுகளிலே ஆண்டவர் கேட்க பண்ணுவார். ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய காதுகளிலே ஒரு அறிவிப்பு வரப்போகிறது. அந்த அறிவிப்பு இதுவரையிலும் நீங்கள் கேட்டிராத ஒரு அறிவிப்பை கர்த்தர், ஒரு புதுமையான செய்தியை, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன். முழு பலத்தோட சொல்லுங்க, அப்பா நான் நம்புறேன். இதுவரையிலையும் கேள்விப்பட்டிராத ஒரு செய்தியை கர்த்தர் எனக்கு நீர் தரப்போகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது, பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி மரியாளுக்கு வருகிறது. அந்த செய்தி இதுவரையிலும் கேள்விப்பட்டிராத ஒரு செய்தி. ஆமென். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நமக்கு ஒரு புதுமையை கர்த்தர் செய்ய போறாரு. அந்த புதுமை என்ன புதுமை அப்படின்னு சொன்னா,
ஆமென். இதுவரையிலும் நாம் கேள்விப்பற்றாத ஒரு செய்தியை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கேட்க பண்ண போகிறார். இந்த மாதம் விடுதலையின் மாதமாக அறிவிக்கப்பட போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக நிறைய செய்தி அவர்கள் கேட்கிறார்கள். ஒவ்வொரு நாட்களும் அந்த ஜனங்களை வேலை செய்கிறதற்காக அந்த ட்ரம்பட்டை ஊதி சத்தமா சொல்லுவாங்க, எல்லாரும் வேலைக்கு கிளம்பி போங்க, எல்லாரும் சாப்பிட்றதுக்காக கிளம்பி போங்க, எல்லாருமே நைட்டு தூங்குறதுக்காக வெளியே போகாது, வீட்டுக்குள்ள போங்க அப்படின்ற நிறைய அனௌன்ஸ்மெண்ட். அவங்களுக்கு நிறைய அனௌன்ஸ்மெண்ட், அந்த அனௌன்ஸ்மெண்ட் நிறைய கடினமானது, நிறைய அனௌன்ஸ்மெண்ட் அவங்களுடைய மனசை பாதிக்கிறது. ஆனா இப்போ திடீரென்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட், 400 ஆண்டுகள் தாண்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, எல்லாரையும் கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். எல்லாரும் ஆயத்தம் ஆகுங்க, எல்லாம் ரெடி ஆகுங்க, நம்ம கிளம்ப போறோம், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற கானான் தேசத்திற்குள்ள நம்ம கடந்து போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அவர்களுக்கு வெளியாகிறது. அந்த அறிவிப்பு இதுவரையிலும் கேள்விப்படாத அறிவிப்பு. நான் விசுவாசிக்கிறேன், அதே போல இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கடந்து வரப்போகிறது. இது ஒரு செய்தி கடந்து வரப்போகிறது. இது நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும். உங்களுடைய காதுகளுக்கு இனிமையான ஒரு அறிவிப்பு கடந்து வர போகிறது. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு அறிவிப்பு கடந்து வர போகிறது. நீங்கள் எழும்பக்கூடிய ஒரு அறிவிப்பு கடந்து வர போகிறது. அது கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வரும். அது மனிதர்கள் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த மாதம் முடியும் போது நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள். ஆமென். தேவனிடத்திலிருந்து காலைதோறும் ஒரு புதிய கிருபை வருகிறது போல எனக்கு ஒரு நல்ல அறிவிப்பு, என் பிள்ளையை குறித்து ஒரு நல்ல அறிவிப்பு எனக்கு வரப்போகிறது. ஆமென். என் கடனை குறித்த ஒரு நல்ல அறிவிப்பு எனக்கு வரப்போகிறது. Thank you Jesus. ஹalleluya. நல்ல அறிவிப்பை கொண்டு வருகிற புதிய கிருபை. ஹalleluya. ஜெபிக்கலாமா? கையை உயர்த்தி, இது இந்த மாதம் நடக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன். அந்த புதிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், எனக்கு கிருபை, அறிவிப்புகளை கொண்டு வருகிற ஒரு கிருபை. ஆமென். எனக்கு முதல் கர்த்தர் செய்கிறது எனக்கு புது கிருபை. அது எனக்கு நல்ல அறிவிப்பை கொண்டு வர போகிறது. சொல்லுங்க, ஏசப்பா, என் காதுகளில் இந்த மாதம் ஒரு சந்தோஷமான செய்தியை நான் கேட்க போறேன். என் பிள்ளைகளை குறித்த ஒரு நல்ல செய்தியை கேட்க போறேன். ஆண்டவரே, என்னுடைய கடன்களை குறித்து ஒரு நல்ல செய்தியை கேட்க போறேன். இந்த மாதம் என்ன சந்தோஷப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு நல்ல செய்தியை நீர் அனுப்புகிறதற்காய், இதுவரையிலும் நான் கேள்விப்படாத ஒரு நல்ல செய்தியை நீர் அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். சவுல் என்கிற அந்த மனிதன் தன்னுடைய தகப்பனார் கழுதையை தேடுறதுக்காக அனுப்பி விடுறாரு. அந்த கழுதையை தேடி பல கிலோமீட்டர் கடந்து போயிட்டான். அவனுக்கு எந்த நல்ல செய்தியுமே கிடைக்கல. ஆனா வேதம் சொல்லுது, சாமுவேலுடைய வீட்டில் காலடி எடுத்து வச்ச உடனே அவன் இதுவரையிலும் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி அவனுடைய காதுல கேட்குது. என்ன அப்படின்னு சொன்னா, நீ காணாமல் போன உங்களுடைய கழுதை அது அகப்பட்டது. அது உங்க தகப்பனுடைய பக்கத்துல அது போய் சேர்ந்துருச்சு. நீ தொலைஞ்சு போயிருச்சுன்னு நினைச்சது, இனி கிடைக்காதுன்னு நினைச்சது, இவ்வளவு தூரம் தேடி தேடி அது அலைஞ்சு அலைஞ்சு அதை கண்டுபிடிக்க முடியாத ஒன்று, நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உன் தகப்பனிடத்திற்கு போய் சேர்ந்தது. அப்படி ஒரு அறிவிப்பு அந்த வாசல்ல காலடி எடுத்து வச்ச உடனே சவுலுக்கு உண்டாகிறது. நான் அந்த வசனத்தின்படியே நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சில இடத்துல காலடி எடுத்து வைக்கும் போதே உங்களுக்கு ஒரு இந்த மாசம் ஒரு செய்தி உங்க காதுல கேட்கணும். என்ன செய்தி கேட்கணும்னா, அது அகப்பட்டது. நீ இதுவரையிலும் தேடிக்கொண்டிருந்த அந்த காரியம் அகப்பட்டது. நீங்க பிரயாசப்பட்டு கொண்டிருந்த அந்த காரியம் அகப்பட்டது. அது கிடைத்து விட்டது. இனி அதற்காக கவலைப்பட வேண்டியது இல்லை. இனி அதற்காக அலைய வேண்டியது இல்லை. அப்படிப்பட்ட பல நாட்களாக கேள்விப்படாத, அறிவிக்கப்படாத ஒரு செய்தி என் காதுகளிலே கேட்கிறதுக்கு கர்த்தர் வைக்க போறாரு. சோ இந்த மாதம் நம்பர் 1
முதலாவதாக ஒரு புது செய்தி. சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு புது செய்தி. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இந்த மாதம் ஒரு புது செய்தி. இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் போது அத்தனை நாட்களும் யாரும் கேட்டிராத ஒரு புதிய செய்தியை கேட்கிறாங்க. ஒரு புதிய செய்தி, உங்களை மீட்கிறதற்கு ஒரு இரட்சகர் பிறக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரே ஒரு புதிய செய்தி தான். அவர் ஒரு புதிய செய்தியாய் இருப்பாரானால் என் வாழ்க்கையிலே அவர் இருக்கிறதுனாலே எனக்கு ஒரு புதிய செய்தியை கர்த்தர் தருவாராக. குழந்தை பாக்கியம் உண்டானது என்கிற ஒரு புது செய்தி இந்த மாதம் கடந்து வரட்டும். திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்கிற ஒரு புதிய செய்தி வரப்போகிறது. பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்படுகிற நாள் நெருங்கிறதுனாலே ஒரு புது செய்தி கடந்து வர போகிறது. ஓ ஹல்லேலூயா! பிள்ளையினிடத்திலிருந்து ஒரு பக்கத்திலிருந்து இதுவரையிலும் டெய்லி தினம் தினம் கஷ்டப்படுகிற செய்தி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற அந்த செய்தி கர்த்தர் ஆசீர்வாதம் கடந்து போய் அது ஒரு புது செய்தியாய் மாற்றப்பட்டு சுகம் கிடைத்தது, விடுதலை கிடைத்தது, ஆபரேஷன் தேவை இல்லை, அந்த வியாதி சரியானது. இப்படிப்பட்ட புது செய்திகளை இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தரப்போகிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா இந்த வார்த்தையை விசுவாசிக்க விசுவாசிக்க கரங்களை தட்டி இயேசுவே இப்போ இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தகப்பனே, இது உங்க வார்த்தை, இது உங்களுடைய வார்த்தை. அந்த புது செய்தியை எங்களுடைய காதுகள் கேட்க போகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். Thank you Jesus. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த 92வது சங்கீதத்தில் ஆண்டவர் இன்னொரு புதுமையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். வாசிக்கலாம். 92வது சங்கீதத்தினுடைய ஆமென் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 92வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா! கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறார். அந்த புதிய காரியம் என்னன்னா புது கிருபை. அந்த புது கிருபைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அது காலையிலே கேட்கப்படுகிற நல்ல செய்தி. நம்பர் 2, இரண்டாவதாக வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நம்மை ஆண்டவர் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். பொதுவாக இந்த அனாயிண்டிங் இல்லைன்னா இந்த அபிஷேகம் பண்ணப்படுதல் அப்படின்றது யாருக்காக பண்ணப்படும் அப்படின்னு சொன்னா ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பர்சனுக்காக செய்யப்படுகிற ஒன்றுதான் அபிஷேகம். அபிஷேகம் என்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது அல்ல. அபிஷேகம் என்கிறது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது அல்ல. யார் ஸ்பெஷலோ, யார் அந்த கூட்டத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார் அந்த கூட்டத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார்களோ அவர்கள் தான் அந்த கூட்டத்திலே தலைவர்களாக போகிறார்கள். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். ஆமென். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாக அபிஷேகம் பண்ணினார், ஆசாரியர்களாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அதற்கு பிறகு ஆண்டவர் ராஜாக்களாய் அபிஷேகம் பண்ணினார். இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா ஜனங்களை கர்த்தர் ஆளுகை செய்கிற அளவிற்கு தலைவர்களாக ஆண்டவர் நியமித்தார். அப்போ அபிஷேகம் அப்படின்னாலே உங்க மேல ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறதை, ஒரு நோக்கம் வைத்திருக்கிற அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது தான் அபிஷேகம்.
உங்களுக்கும் என மேலையும் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனாலே இந்த மாதம் நமக்கு ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறீர் அப்படின்னு இல்லாம இதுல ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்குது. என்ன வார்த்தைன்னா, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் புது எண்ணெயினால். எந்த எண்ணெயினால் சொல்லுங்க? புது எண்ணெயினால். என்னை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீங்க அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லாம புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணு. அப்ப இந்த புது எண்ணெய்னா என்ன, பழைய எண்ணெய்னா என்ன? நீங்க வேதத்துல வாசிக்கும் போது நீங்கள் 1 சாமுவேல் ஆமென் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 10வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாக்கில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனிதர்களை காண்பாய். இன்னொரு விஷயம் கூட, அந்த 1வது வசனத்தை வாசிக்கும் போது நல்லா அதுல அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? இப்போ நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அந்த மனுஷன் யார் அப்படின்னா சவுல். இந்த சவுலுக்கு கிடைக்கிற அபிஷேகம் என்ன பண்ணுது அப்படின்னா, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து, அப்படின்னா இந்த 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 சாமுவேலுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தைலம் என்ன தைலம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிற பழைய எண்ணெய். அப்படின்னா எங்க இருக்கு, எதுல இருக்காமா அது? ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் தைல குப்பியை எடுத்து, அப்ப ஏற்கனவே அந்த குப்பி பாட்டிலுக்குள்ள அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல ஊத்தி, சவுலுடைய தலையின் மேல ஊத்தி அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, உன்னை தலைவனாக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. இது சவுலுக்கு கிடைத்த அபிஷேகம். ஆனா நீங்க அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். நல்லா கவனிச்சுக்குங்க, சவுலுக்கு கிடைச்சிருக்கிற அபிஷேகம் ஏற்கனவே குப்பிக்குள்ளே இருக்கிற அந்த தைலத்தினால் உண்டான அபிஷேகம். ஆனா தாவீதிற்கு ஆண்டவர் என்ன அபிஷேகத்தை கொடுத்தார் அப்படின்னா, சவுலுக்காக எந்த மட்டும் நீ துக்கித்து கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பிக்கொண்டு, உன் கொம்பை தைலத்தினால். நல்லா கவனிச்சுங்க, அங்கேயும் இங்கேயும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? அங்க ஆண்டவர் குப்பியை எடுத்துட்டு தலை மேல ஊத்திய அபிஷேகம். ஆனா தாவீதிற்கு அபிஷேகம் பண்ணும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உன் கொம்பை தைலத்தினால் நீ ஃப்ரெஷ்ஷா எடுத்து அதுல ஊத்தி கொண்டு போய் யார அபிஷேகம் பண்ணுனா, தாவீதை அபிஷேகம் பண்ணு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சவுலுடைய வாழ்க்கையில நிறைய பின்னணி இருந்துச்சு. கீசின் குமாரனாகிய சவுல், அந்த கீஸ் அப்படின்ற மனுஷன் அந்த நாளிலே அந்த தேசத்தின் நடுவிலே ஒரு மதிப்பிற்குரிய மனிதனா இருந்தான். சவுலுக்கு நிறைய, அவருடைய தகப்பனாருக்கு கழுதை இருந்துச்சு.
அப்படின்னா ஓரளவு வந்து கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த சவுல். அதே போல சவுல் வந்து சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் அவர் ரொம்ப உயரமான மனுஷனா இருந்தார். அப்போ சவுலுக்கு வந்து நிறைய பின்னணி இருந்துச்சு, நிறைய தாளந்துகள் இருந்துச்சு, நிறைய பேர் அவனை மதிக்கிற அளவிற்கு நிறைய டேலண்ட் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா தாவீதுக்கு அது ஒண்ணுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது தகப்பன் கூட அவனுக்கு சரியா இல்லை, தாய் அவனுக்கு சரியா இல்லை. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் எப்படி அபிஷேகம் பண்ணுகிறார்னா, புது எண்ணெயினால் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் இரண்டாவதாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். முதலாவதாக புது கிருபையினால் இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. புது கிருபை என்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் புது செய்திகளினால் நம்மை நிரப்புவேர் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக புது எண்ணெயினால் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த புது எண்ணெயினால் என்ன அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக ஒரு எண்ணெய் இல்லைன்னா ஒரு தைலத்தை ஒரு மனிதன் பூசிக்கொண்டு, அந்த நல்ல பரிமள தைலமா இருக்கலாம், வாசனை கொடுக்கிற தைலமா இருக்கலாம், இதை ஒரு மனுஷன் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு போனான்னா அந்த இடத்துல என்ன உண்டாகும்னா, சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த எண்ணெயின் மூலமாய் ஒரு பெரிய வாசனை உண்டாகும். இந்த மாதம் நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஒரு புது எண்ணெயினால உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். பழைய எண்ணெய் அல்ல, பழைய அடைக்கப்பட்ட எண்ணெய் அல்ல. தாவீதிற்கு ஆண்டவர் கொடுத்தது போல ஒரு புது எண்ணெயினால் உங்களை அபிஷேகம் பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வாசனையாய் மாற போகிறீர்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் இந்த மாதம் ஒரு வாசனை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க குடும்பத்தில் ஆண்டவர் உங்களை வாசனை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்புறவங்க நல்ல கைகளை மேல உயர்த்தி முழு பலத்தோடு, இயேசுவே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வாசனை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போறார். உங்க வாசனையை பார்த்து பிசாசுகளை ஓட பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க எந்த இடத்துல போய் நிற்கிறீர்களோ அந்த இடத்துல வாசனை கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். ஒரு வாசனையை வச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சொல்லவே வேண்டியதே இல்லை. நம்ம வந்து ஸ்ப்ரே அடித்தோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்ப்ரே அடிக்கும்போது அந்த ஸ்மெல் வருது பாருங்க, அதை பார்த்த உடனே மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க இவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் நம்புறேன் இதுவரைக்கும் உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் சொன்னாதான் தெரியுன்ற அளவிற்கு அது இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு சில இடத்துல நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்க போய் நிற்கும் போதே, அந்த இடத்துல போய் நிற்கும் போதே ஆண்டவர் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. உங்க வாசனை அநேகருக்கு வீச போகிறது. நீங்க போய் நின்ன உடனே காரியம் உங்களுடைய கைகளிலே வந்து சேர போகிறது. நீங்க போய் நின்ன உடனே கர்த்தர் அந்த கிடக்கத்துல ஒரு இரக்கத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அலங்கார வாசலிலே ஒரு முடவன் இருக்கிறான் பாருங்களேன். டெய்லி அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். ஆனா அங்க இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் அங்க போகும்போது அவர்கள் நிழல் பட்ட உடனே அவங்களுடைய சரீரத்தினுடைய அந்த வாசனை அவங்களுக்கு அடிச்ச உடனே பாருங்க, எத்தனையோ பேருக்கு சுக அந்த இடத்துல கிருபையாய் கர்த்தர் தராரு. இது உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் நடக்க போகிறது. நீங்க நின்னா போதும், அந்த இடத்துல காரியங்களை கர்த்தர் அழகாய் மாற்றி கொடுக்கிறதுக்கு வல்லவராய் இருப்பார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் சீக்கிரமாய் கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க சொல்லாமலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பலர் பார்க்க போகிறார்கள். ஆமென். நீங்க எடுத்து காண்பிக்க வேண்டாம், என்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்ல வேண்டாம்.
ஆண்டவர் உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற அளவிற்கு ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்துல மற்றவர்களுடைய பார்வை உங்க மேல, மற்றவர்களுக்கு இருக்கிற பார்வையை ஆண்டவர் மாற்ற போறாரு. எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விரியன் பாம்பு கையை கவ்வி பிடிக்கும் போது அவர்கள் ஒரு வித்தியாசமா பார்த்தாங்க. ஆனா அதே விரியன் பாம்பு அவன் தட்டி தீக்குள்ள போட்டு ஒன்றும் நேரிடாத போது இன்னொரு வித்தியாசமா அவனை பார்க்கிறாங்க. இதுவரையிலும் பார்க்காத ஒரு பார்வையை அவனை பார்க்கிறாங்க, தேவர்களை போல பார்க்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு சோதனை வரும்போது உங்களை பார்த்த மனிதர்கள் இந்த மாதத்திலே உங்களை வித்தியாசமாய் பார்க்கிற அளவிற்கு, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவமானப்படுத்துகிறது போல பார்த்திருக்கலாம், உங்களை வெட்கப்படுத்தப்பட்டு பார்த்திருக்கலாம், நீங்க கை கட்டி நின்னதா அவங்க பார்த்திருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நீங்க சொல்லாமலே நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். உங்களை அப்படி பார்த்தவர்கள் இந்த மாதம் வித்தியாசமாய் பார்க்கும்படியாய் கிரியை செய்கிற கர்த்தர் ஒரு புது எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு நல்லவர். நான் ஒரு புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போடுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். விசுவாசிக்கிறீர்களா? புதிய காரியத்தை நான் செய்கிறேன், புதிய காரியத்தை நான் செய்கிறேன், புதிய காரியத்தை நான் செய்கிறேன். அது வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை. கைகளை மேல. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை. சொல்லுங்க எல்லாரும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாக. இப்ப சொல்லுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். ஹல்லேலூயா. இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் எனக்கு ஒரு புதிய கிருபையை கர்த்தர் தருகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் எனக்கு ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். சோ புதிய கிருபை அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு அறிவிப்பு கிடைக்க போகிறது, எனக்கு ஒரு செய்தி என்னை தேடி வரப்போகிறது. அந்த செய்தி இதுவரையிலும் யாரும் கேள்விப்பட்டிராத ஒரு செய்தி. என் வம்சத்துல, என் குடும்பத்துல, என் சொந்த பந்தங்களில் யாருக்குமே கேட்காத ஒரு நல்ல செய்தியை என் காதுகளெல்லாம் ஆண்டவர் கேட்க பண்ண போறாரு.
நீங்க கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே உங்களுக்கு அந்த வார்த்தை அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கட்டும். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாய் கர்த்தர் என்னை புது எண்ணெயினால் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போறார். என்னை கர்த்தர் அபிஷேகிப்பது சவுலுக்கு கொடுக்கிற அபிஷேகம் அல்ல. கர்த்தர் என்னை தைல கொம்பனே தைலத்தை நிரப்பி புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போறார். அந்த புது எண்ணெயினுடைய அபிஷேகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, நான் சொல்லாமலே என்னிலிருந்து ஒரு மனம், என்னிலிருந்து ஒரு நறுமணம் அநேகருக்கு வீசப்பட போகிறது. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த வாசனையினால பிசாசு ஓட போகிறது. உங்கள்கிட்ட இருக்கிற வாசனையினால உங்களுக்கு விரோதமாய் வருகிற சக்திகள் முறியடிக்கப்படுகிறது. காரணம், ஆண்டவர் உங்களை இந்த மாதத்துல புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போறார். ஹல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். செலக்டட் பீப்புளுக்கு தான் அபிஷேகம் இருக்குது. கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதம் அற்புதத்திற்காக உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணிட்டாரு. நன்மைக்காக ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாரு. அதனால புது எண்ணெயினால் அபிஷேகம். சோ மூன்றாவதாக அந்த அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது 92வது சங்கீதத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 92வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமான் ஆமென் பனையை போல செழித்து லீபனோனிலே உள்ள கேதுருவை போல வளருவான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீதிமான் ஆமென் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். நம்பர் 3, மூன்றாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் ஒரு நீதிமான எதற்கு ஒப்புமையா சொல்றார் அப்படின்னு சொன்னா, பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அப்படின்னா அன்றைக்கு இருந்த காலத்துல ரெண்டு மரங்கள் ரொம்ப விசேஷமானது. ஒன்று இந்த பனை மரம், இன்னொன்று இந்த கேதுரு மரம். இந்த பனை மரத்தை இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேதுரு மரம் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இந்த பனை மரத்தை குறித்து நிறைய பேருக்கு தெரியும். இப்போ கிராமங்களிலே சில கிராமத்துல தான் இருக்குது, சில இடங்கள்ல இந்த பனை மரம் இல்லை. ஆனா இந்த பனை மரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பனை மரத்தினுடைய மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பொருள் கூட வேஸ்டான பொருளே இருக்காது. எல்லா பொருளும் பயன்படுத்த முடியும். எல்லா காலத்திலும் இந்த பனை மரம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இந்த பனை மரத்துல கிளைகள் எல்லாம் இருக்காது. ஆனா இந்த பனை மரமும் இந்த கேதுரு மரமும் எப்படி வளரும் அப்படின்னா, அப்படியே நெட்டுக்கா வளர்ந்துட்டே போகும், மேல வளர்ந்துட்டே போகும். ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறாரு, நான் ஒரு புது கிருபையை உனக்கு தருவேன், உனக்கு ஒரு புது அபிஷேகத்தை உனக்கு தருவேன். நம்பர் 3, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, கேதுருவை போல பனை மரத்தை போல ஒரு புது ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதம் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மாதம் வளருகிற மாதம், கர்த்தர் எட்டாத உயரத்திற்கு வளர்த்தி கொண்டு போகிற மாதம். எப்படி பனை மரம் செழிப்பாய் வளர்கிறதோ, லீபனோன் நேராய் வளர்கிறதோ, ஆமென், இனி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கர்த்தர் உங்களையும் என்னையும் நேராய் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. thank you ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி ஆமென். புது ஆசீர்வாதம், புது ஆசீர்வாதம், புது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த மரங்களில் இந்த பனை மரத்தையும் கேதுரு மரத்தையும் நீங்க பார்ப்பீங்கன்னா, நெடுநாள் உயிரோடு இருக்கிற ஒரு மரம் என்ன மரம்னா இந்த பனை மரமும் இந்த கேதுரு மரம் நெடுநாள் வரைக்கும் உயிரோடே வாழும், நெடுநாள் வரைக்கும் இருக்கும். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற புது ஆசீர்வாதம் என்னன்னா டெம்பரவரி அல்ல. இனி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது நெடுகாலமாய், நெடுநாட்களாய், பல வருடங்களாய், உடனே வந்துட்டு போறது அல்ல, 3 மாதத்துல இருந்துட்டு போறது அல்ல, 1 வருஷம் மட்டும் அந்த காரியம் அல்ல. கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இனி உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதத்திலே
தரப்போகிற ஒரு ஆசீர்வாதம். உங்க கர்த்தருடைய வருகை தாமதிச்சா வம்சங்களை தொடர அளவிற்கு அந்த பிளெஸிங்க ஆண்டவர் நமக்கு நிரந்தரமா தரப்போறாரு. நீடிய காலமா கர்த்தர் தரப்போறாரு. இந்த ஊற்று கர்த்தர் உண்டு பண்ணின ஊற்றா இருக்கிறதுனால இந்த ஊற்றிலிருந்து இனி தண்ணீர் வராமல் நிற்கப்படுவது இல்லை. ஆமேன். எத்தனை காலங்கள் ஆனாலும் இந்த ஊற்றிலே தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்கு இந்த மாதம் ஆண்டவர் தெளிவா வாக்கு கொடுக்கிறார். மகளே, மகனே, இந்த மாதம் நான் உன்னை புதுமையான ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன். அந்த ஆசீர்வாதம் பனைமரத்தை போல ஆமேன், பனைமரத்தை போல வளர்ந்து, கேதுருவை போல வளர்ந்து, யாரும் பிடுங்கவே முடியாதபடி நித்திய காலமாய் உன்னுடைய கர்த்தருடைய வருகை வரைக்கும் அந்த வருமானம் தடையில்லாமல் வர, அந்த வேலை தடையில்லாமல் வர, நிரந்தரமான ஒரு இடத்துல கர்த்தர் நிறைய பேரை வைக்க போறாரு. இந்த மாதம் நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்க போகிறது. நிரந்தரமான ஒரு வருமானத்திற்கான ஒரு ஏற்பாடுகளை கர்த்தர் செய்ய போறாரு. நிரந்தரமான ஒரு குடியிருப்பு நிறைய பேருக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் துவங்க போறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், புது ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதமாமா? ஆமென். உயர வளர்ற ஆசீர்வாதம். இன்னொன்று நெடுநாளாய் தரித்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். நெடுநாட்களாய் தன்னுடைய கையிலே இருக்கிற ஆசீர்வாதம். எத்தனை ட்ரெண்ட் மாறினாலும், எத்தனை மனிதர்கள் மாறினாலும், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது மாறாததா இருக்கிற ஒரு பிளஸ்ஸிங்க ஆண்டவர் தரப்போறாரு. சிலர் சொல்லலாம், பல வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வேலை ஒரு மதிப்புக்குரிய வேலையா இருந்துச்சு, ஆனா இப்போ அந்த வேலை மதிப்புக்குரிய வேலையா இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய பிஸ்னஸ் எல்லாருக்கும் தேவைப்பட்டுச்சு, ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாரும் மாறிட்டாங்க, இப்போ இதை விட்டுட்டு இந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் சிலருக்கு ஒரு புதுமையை கர்த்தர் செய்ய போறாரு. அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே இல்லைன்ற அளவிற்கு நித்திய காலமாய் கர்த்தர் வைக்கிற அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை, இது கர்த்தருடைய கரத்தினால் ஆகும், இது மனிதனால் ஆகாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் நினைச்சாருன்னா உங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாரு. எப்படின்னா அது நித்திய காலமாய் அந்த ஆசீர்வாதம், அந்த பொருளை வாங்காம இல்ல, அந்த பிசினஸ் இல்லாம இந்த உலகமே இல்லைன்ற அளவிற்கு ஒரு அப்டேட் ஆண்டவரால தருவதற்கு முடியும். 2 கரங்களையும் மேல உயர்த்தி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. நீங்கள் நெடுநாள் நிற்க போகிறீர்கள், நீங்கள் நெடுநாள் நிற்க போகிறீர்கள். இனி பிடுங்குவார் இல்லாமல் நீங்கள் நிற்க போகிறீர்கள். இனி அந்த இடத்திலிருந்து உங்களை எடுக்கிறதற்கு ஒருவரும் இல்லை என்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை அந்த இடத்துல உறுதியாய் நிறுத்த போகிறார். கர்த்தர் உங்களை நிலையாய் நிறுத்த போகிறார். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். நீங்கள் கேதுருவை போல வளருவீர்கள். ஆமேன். இடையிலே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு ஒருவருக்கும் அனுமதிக்காத கர்த்தர். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். இதோ நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே நான் ஆறுகளையும் உண்டாக்குவேன். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 10 விசை சொல்லுங்க. இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? அது வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Thank you Jesus. Hallelujah, hallelujah. ஆமென். கோசேனிலே, ஆமென், கோசேனிலே ஒரு குழந்தை, மோசே அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்கிறது.
ஆனா அந்த அந்த தாய் தகப்பனுக்கு, மோசையினுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு எண்ணம் வருது. அங்க இருக்கிற நிறைய குழந்தைகள் அந்த நேரத்தில் பிறக்கிறாரு. ஆனா எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது ஒரு டெம்பரவரியான ஒரு டைமிங் தான், கொஞ்சம் டைமிங். ஏன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் நைல் நதியிலே போட்டு எல்லா குழந்தைகளும் மரிச்சு போறாங்க. ஆனா அங்க ஒரே ஒருத்தரை மட்டும் ஆண்டவர் தப்பிச்சு வைக்கிறாரு. யார் அப்படின்னா, மோசே அப்படின்ற ஒரு பிள்ளைய கர்த்தர் தப்பு வைத்து வைக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை ஆண்டவருக்கு தேவை, அந்த பிள்ளை ஆண்டவருக்கு தேவை. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதற்கு அந்த பிள்ளை தேவை. அதற்காக ஆண்டவர் எந்த தீங்கின் மத்தியிலையும் அந்த குழந்தையை ஆண்டவர் வளர்த்தினார். ஆமேன். சின்ன வயசுல 6 மாசத்துக்குள்ளேயே மரித்து போக வேண்டிய அந்த குழந்தை எத்தனை வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்துச்சுன்னா 120 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தாய் நினைச்சிருப்பாங்க, இன்னும் சில நாட்களுக்குள்ள இந்த பிள்ளை என்னை விட்டு போயிடும் போல தெரியுது, இந்த பிள்ளையை நான் காப்பாற்ற முடியாது போல தெரியுது, எல்லா குழந்தைகளை போல இந்த குழந்தை இருந்துருமோ அப்படின்னு நினைச்சா, ஆண்டவருடைய பெரிய திட்டம் மோசையின் மேல இருந்ததுனால கர்த்தர் அந்த பிள்ளையை நெடுநாள் கர்த்தர் வைத்திருந்தார். நெடுநாள் கர்த்தர் வைத்திருந்தார். ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை கொடுக்கிற கர்த்தர், ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் இந்த மாசம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளையை நீங்க ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும். எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பிளஸ்ஸிங் இந்த ஒரு ஆசீர்வாதம் என்னை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா, நிலையாய் நிலையாய் அப்படியே அழகா என்னை கடைசி வரைக்கும் என்னை இடையில யாரும் நீங்க கொடுக்கிற இந்த நன்மை நெடுநாள் என்னை தொடர்கிற நன்மையாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். டெம்பரவரியான காரியத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். ஒரு நிலையான ஒரு வீட்டை எனக்காக கர்த்தர் கட்டி தருகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். புது காரியம். ஃபர்ஸ்ட் என்ன புதுமை? ஃபர்ஸ்ட் புது கிருபை. அந்த புது கிருபைன்றதுக்கு என்ன அர்த்தம்? புது கிருபைன்றதுக்கு என்ன அர்த்தம்? அந்த புது கிருபை அப்படின்றதுக்கு அறிவிப்பு. எனக்கு ஒரு நியூஸ் வரப்போகிறது, எனக்கு ஒரு செய்தி வரப்போகிறது. அந்த செய்தி இதுவரையிலும் யாரும் கேள்விப்படாத ஒரு நல்ல நியூஸை, நானே கேட்கப்படாத ஒரு நல்ல நியூஸை ஆண்டவர் எனக்கு இந்த மாதத்துல கர்த்தர் கேட்க பண்ண போகிறார். என் காதுகளில் ஒரு நல்ல செய்தி கேட்கப்பட போகிறது. தூர தேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரப்போகிறது. பிள்ளையின் இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரப்போகிறது. மேனேஜர் இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரப்போகிறது. மருத்துவமனையிலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரப்போகிறது. அம்மா அப்பாவினிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். என்னை நோக்கி ஒரு நல்ல அறிவிப்பு வரப்போகிறது. நம்பர் 2, இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், புது எண்ணெயினால் அபிஷேகம். சோ இந்த புது எண்ணெயினால் அபிஷேகம்னா, ஒன்று கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று, இந்த மாதம் நான் சொல்லாமலே நான் எதுவும் பேச மாட்டேன், நான் போய் நிற்பேன், அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். நீங்க நிற்கும் போது உங்க வாசனை வெளிப்படுத்தப்படும். நீங்க நிற்கும் போது இன்னார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கத்த தரப்போறார். நம்பர் 3, மூன்றாவதாக புது ஆசீர்வாதம். அந்த புது ஆசீர்வாதம்னா என்னன்னா, அப்படியே லீபனோனில் உள்ள கேதுருவை போல, பனையை போல செழித்து, லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவன் வளருவான். அப்படின்னா, நான் உயரமா வளருவேன், நான் நிலையா நிற்பேன். நான் உயரமா வளருவேன், ஆனா நான் நிலையா நிற்பேன். கர்த்தர் உயரமா உங்களை வளர்த்தி நிலையாய் நிற்க பண்ணுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற அளவிற்கு அவர் கைவிடுவதே இல்லை. அவருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மாறிடார். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார்.
சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. சொல்லுவோம். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஹalleluya. அந்த சரணம், கடைசி சரணம் ரொம்ப அழகான சரணம். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினிலே தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. ஆமென். ஒருத்தருடைய முகத்தை பார்த்து ஒருத்தர் பாட போறோம். அவர் சொன்ன வாக்கு தத்தம் கண்டிப்பா என்ன பண்ணாது, நிறைவேறாது. நிறைய பேருக்கு லேட் ஆகிறத குறித்து ரொம்ப வருத்தம். என்ன இவ்வளோ லேட் ஆகிட்டே இருக்குதே, லேட் ஆகிட்டே இருக்குதே. நீங்கள் அந்த காலதாமதத்தை குறித்து கவலைப்படவே வேண்டியதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் காலதாமதம்னு ஒன்று கிடையாது. அவர் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்கிறார். நமக்கு ஒருவேளை லேட்டாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு அது சரியான நேரமாக இருக்கும். என்ன ஆண்டவர் அதான் மரியாதை பார்த்து சொல்கிறார், என் வேலை இன்னும் வரல. நிறைய ஜனங்களுக்கு சாட்சியா வேணும்னா எவ்வளவு லேட் ஆகுதோ, அதான் எவ்வளவு லேட் ஆகுதோ அவ்வளவு பெரிய டெஸ்ட் மணியா மாற போகிறது. உங்களுக்கு லேட்டாக அது ஒரு பெரிய சாட்சியாகவே மாறப்போகிறது. ஆமேன் சொல்லுங்க. ஸோ ஒருத்தருடைய முகத்தை பார்த்து சொல்ல போறோம். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையில தொலைஞ்சே போயிருச்சோ, நீ பயப்படாத. வாக்கு தந்தவர் அவர் சிறந்தவர், அவர் சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள். ஆமேன். கரங்களை தட்டி ஆமேன். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. காலங்கள் கடந்ததோ, கைகள் எல்லாரும் மேல தட்டி காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் பாடுங்க, சொல்லுங்க. காலங்கள் கடந்ததோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. கைகளை வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இதோ நான்
ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அதை தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த மாதம் அந்த சரீரம் புதுமையாக்கப்படுகிறதற்காக நன்றி. அந்த இருதயம் புதுமையாக்கப்படுகிறதற்காக நன்றி. அந்த வேலை புதுமையாக்கப்படுகிறதற்காக நன்றி. அந்த வருமானம் ஒரு புதுமையாக்கப்படுகிறதற்காக நன்றி. குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு புதுமையை இந்த மாதத்துல நீங்க பார்க்க பண்ண போகிறதற்காய் நாங்க எல்லாரும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உங்க ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த மாதம் ஒரு ரொம்ப அழகான ஒரு வெற்றியின் மாதமா அமைஞ்சிடட்டும்பா. இதுவரையில் நீங்க சொன்னீங்கல்ல, இதுவரையிலும் நீங்க பார்க்காத ஒரு புதுமையை இந்த மாதத்துல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்ன அந்த வார்த்தையை எங்க ஒருத்தருக்கு அல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்க ஆண்டவரே வாக்கிய பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க கிருபை தாங்கட்டும். எங்க பிள்ளைகள் கைகளிலே வைத்திருக்கிற காணிக்கைகளுக்காய், தசம பாகங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. 1000 மடங்கு ஆசீர்வதிப்பீராக. ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் தருவீராக. இன்னும் ஊழியங்களுக்காக ஆண்டவரே ஒத்துழைப்பு கொடுக்கிற, உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க எங்கிருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த கம்ஃபர்ட் சர்ச் ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்காம விட வேணாம் ஆண்டவரே. உங்க கிருபை தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கும்.